இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மறுபடியுமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து இந்த மாதத்திலும் கூட சிந்திக்கும்படியாக ஆண்டவர் என்னோடு பேசின தலைப்பு நம்மோடு பேசுகின்ற வேதாகமம். இந்த வேதாகமம் நம்மோடு பேசுகிறது. எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறோம்? வேதாகமம் நமக்கு என்ன காட்டுகிறது? நமக்கு நல்ல ஒரு பாதையை காட்டுகிறது. அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு தீபமாக இருக்கிறது, ஒளி விளக்காக இருக்கிறது. வேதத்தை குறித்து, அந்த வேதாகமத்தை குறித்து இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் கிறிஸ்தவர்களின் புனித நூல் என்று அழைக்கப்படுகிறது. இன்னும் இந்த வேதாகமம் கிறிஸ்தவர்களின் வரலாற்றை சொல்கின்ற ஒரு புத்தகமாக கருதப்படுகிறது. பரிசுத்த புத்தகம் என்றும் அழைக்கப்படுகிறது. வேதாகமத்தை உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஆராய்ந்து பார்த்து இந்த வேதாகமத்தின் காரியங்களை அவர்கள் அழிக்க, வேதத்தின் வசனங்களை அழிக்க நினைக்கும் போதும் இந்த நாள் வரை எவராலும் அழிக்க முடியாத ஒரு புத்தகம் என்றால் இந்த வேத புத்தகம். இந்த நம்மோடு பேசுகின்ற வேதாகம் என்ற தலைப்பில் இந்த 7 நாட்களும் நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது, இந்த வேதாகமம் எப்படிப்பட்டது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்தின் முதல் ஆதியாகம முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் முழுவதுமாக நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார், அவர் அதிசயமானவர், அற்புதங்களை செய்கிறவர், நம்மையும் இந்த உலகத்தின் எல்லா காரியங்களையும் படைத்து இந்த உலகத்தை அவர் ஆராய்ந்து அறிகிறவராய் இருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வேதாகத்தை எழுதுவதற்கு முன்பதாக அந்த எகிப்தியர்கள் என்ன நினைத்தார்கள்? இந்த உலகம் 5 தூண்களுக்கு மேலே தாங்கப்பட்டு இருக்கிறது என்று கருதினார்கள். இன்னும் கிரேக்கர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், அட்லஸ் என்ற ஒரு மன்னன் இந்த உலகத்தை, இந்த பூமியை அவர் தோளின் மேல் சுமந்து கொண்டிருக்கிறார் என்று கருதினார்கள். இன்னும் பலர் யானையின் மேலே பூமி அப்படி தாங்கப்பட்டு இருக்கிறது என்று கருதினார்கள். இன்னும் பூமி தட்டையானது என்று, இப்படியாக பூமியை குறித்து பல காரியங்களை சொல்லிக்கொண்டார்கள். ஆனால் இந்த வேதாகமத்திலே இந்த பூமி எப்படிப்பட்டது, உருண்டையானது என்பதை இந்த வசனம் தெளிவாக வெளிப்படுத்துகிறது. இப்படிப்பட்ட வரலாற்று காரியங்களை கற்பிக்கிற ஒரு புத்தகமாக இருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்மளுடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்கள் நடைபெறுகிறது என்றால், நம் வாழ்க்கை ஒரு சோதனையும் வேதனையும் நிறைந்தது, இன்னும் பிரச்சனையும் போராட்டமும் நிறைந்தது. இங்கே நம் சோதனை, வேதனை. சோதனை எங்கிருந்து வருகிறது? நமக்கு சோதனை தேவன் நமக்கு தருகிறார். இப்போது வேதனை நமக்கு எங்கு வருகிறது? நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்கிறது தான் வேதனை. பிரச்சனை உலக மனிதர்கள் நமக்கு தருகிறார்கள், போராட்டம் பிசாசு கொண்டு வருகிறது. இப்போது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் எதை தேடுகிறோம்? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க நினைக்கிறோம், ஓடுகிறோம். ஊழியர்களை தேடி செல்கிறோம், சில மனிதர்களிடம் ஆலோசனை கேட்கிறோம், இன்னும் சிலர் இந்த வேதாகமத்தை தேடுகிறோம். அநேகர் சொல்வதுண்டு, நான் வேதத்தை வாசிக்கிறேன், பல முறை வாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், பல காரியங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கிறேன், ஆனால் ஆண்டவர் என்னோடு பேசவில்லை என்று சொல்கிறார்கள். பிரியமானவர்களே, நம் தேவன் நம்மோடு பேசுகிற தேவன். இந்த வேதாகமம் நமக்கு ஆண்டவருடைய வார்த்தையாக இருக்கிறது. அது நம்மை எல்லா சூழ்நிலைகளையும் தப்பி செல்வதற்கு வழியை நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த வேதாகமத்தை வாசிக்கிறோம், பல காரியங்களை செய்கிறோம். ஆனால் ஏன் நம்மளால்
ஆண்டுடைய சத்தத்தை கேட்கவில்லை. முறையாக நாம் வாசிக்க முடியாத காரணத்தினால் நாம் எப்படி வாசிக்க வேண்டும்? வேதத்தை வாசிக்க வேண்டும். இரண்டாவது தியானிக்க வேண்டும். நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் என்று வேதாகமத்தை எடுத்து திறந்து விட்டு ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் என்று நினைத்து விடுகிறோம். ஆனால் அப்படி அல்ல. ஆண்டவர் நம்மோடு பேசுகிற தேவன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு 5:18 வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகிறார். சில நேரங்களிலும் கூட நாம் வேதாகமத்தை ஒரு புத்தகமாக நினைத்து அதை நாம் சில நேரங்களிலே அதை குருட்டு ஒரு நம்பிக்கையாக வைக்கிறோம். ஒரு சூழ்நிலைகளில் நம்ம என்ன செய்கிறோம்? படுப்பதற்கு முன்பாக அந்த வேதாகமத்தை பக்கத்தில் வைத்துக்கிட்டு ஒரு பாதுகாப்பாக நினைக்கிறோம். இன்னும் சில நேரங்களிலே என்ன செய்கிறோம்? வாட்ஸ்அப்பில் பல இடங்களில் வேத வசனங்களை வைத்து சண்டை போடுகிறோம். இன்னும் சிலர் இருக்கிறாங்க, வேதாகமத்தின் வசனத்தை அதை மற்றவர்களுக்கு ஃபார்வர்ட் செய்து அனுப்பி அதிலே திருப்தி அடைகிறோம். இதனாலே ஆண்டவர் நம்மிடம் பேச முடியவில்லை. யாக்கோபு ஒரு வசனத்தில் சொல்கிறார். யாக்கோபு 1:23-25 ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தான் பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உச்சி பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியைகளை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கைகளில் பாக்கிய உள்ளவனாய் இருக்கிறார். என்னுடைய உறவினர்களே ஒருவர் வந்து என்னோடு ஒரு வேத வசனத்தை கேட்டார். அவருடைய உள்நோக்கம் என்ன என்றால், இந்த கேள்வி கேட்டால் அவர்கள் பதில் சொல்வார்களா என்ற ஒரு குற்றத்தை சுமப்பதற்காகவே அவர் கேட்டார். நானும் அவரோடு ஒரு கேள்வியை கேட்டேன். அவரால் பதிலளிக்க முடியவில்லை. சில நேரங்களிலே சில நபர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இந்த வேதத்தின் வசனங்களையோ இல்லை ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர், வேத வினாவை அதற்கு ஏற்ற பதிலை சொன்னவுடன் வேதத்தை முழுவதும் முடித்து விட்டது என்று அவர்கள் மெச்சிக்கொள்கிறார்கள். ஆனால் அதல்ல. இந்த வேதாகம் நமக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகின்ற ஒரு கருவி. வேத வசனம் சொல்கிறது, பிரசங்கி 7:16-17 மிஞ்சின நீதிமானாயிராதே, உன்னை அதிக ஞானியமாக்காதே, உன்னை நீ ஏன் கெடுத்துக்கொள்ள வேண்டும், மிஞ்சின துஷ்டனாயிராதே, அதிக பேதையுமாயிராதே, உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியிலே குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. இப்போது மிஞ்சின நீதிமானாய், மிஞ்சின துஷ்டனாயிராதே, வேதம் நமக்கு கற்று தருகிறது. இந்த முதலாம் நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வேதத்தின் வாயிலாக நமக்கு கற்று தருகிறார். நாம் ஒரு நீதிமானாய் நினைத்து கொண்டிருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம், நான் டிவி பார்ப்பதில்லை, நான் இந்த மாதிரி காரியம் செல்போனில் இந்த தவறான காரியங்களை செய்வதில்லை, இந்த காரியங்களெல்லாம் நான் பண்ணுறதில்ல, நான் நீதிமான். பாருங்க, அவங்க இப்படி இருக்காங்க. இந்த நபரை பாருங்க, அவங்க வீட்டில் இப்படி தான் செய்வாங்க, அவங்க ஆலயத்துக்கே வர்றதில்லை. நான் பாரு காலை ஆராதனைக்கு போவேன், மாலை ஆராதனைக்கு, எல்லா காரியத்துக்கும் வருவேன்னு சொல்லி மற்றவர்களை குற்றம் கண்டுபிடிப்பார்கள். ஆனால் வசனம் சொல்கிறது, மிஞ்சின நீதிமானாயும் இராதே, மிஞ்சின துஷ்டனாயிராதே. ஒருவேளை தப்பு பண்ணா, நான் ஏதோ தப்பு பண்ணேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பாவத்துக்குள்ளாக இருந்து விடாதபடி கர்த்தர் இன்னைக்கு நம்மை எச்சரிக்கிறார். ஆண்டவர் பார்க்கிறார், கற்றுத் தருகிறார். நாம் நீதிமானாக இருக்க வேண்டும், ஆண்டுடைய வழியிலே நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிற இந்த வேதம் நமக்கு கற்று தருகிறது. கண்களை மூடி ஜெபிக்கலாமா?
அன்பின் பிதாவே, இந்த வேலையிலையும் கூட எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். இந்த வேதாகமம் எங்களுக்கு பாதைக்கு தீபமாக இருக்கிறது, எங்களுக்கு கற்றுத்தருகிறது நாங்கள் எப்படி இருக்க வேண்டும், நீதியின் வழியிலே நடக்க வேண்டும் என்பதை இந்த வேதாகமம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து உம்முடைய நீதியின் பாதையிலே நடத்த எங்களை பலப்படுத்துங்க ஆவியானவரே. உமது கோலும் தடியும் என்னை தேய்ச்சுவது போல எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை தேய்ச்சி வழி நடத்துங்க. இந்த நாளிலும் கூட அந்த வேதாகம் எங்களோடு பேசுகிற இந்த நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை தாங்க. உடைய கரத்திலே நான் கொடுக்கிறேன், தாழ்த்துக்கிற உரிமையாக்கிறேன். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமேன்.